அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடு. இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தது. இன்றைக்கி அவர் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஸோ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்றது நான் பல சமயம் சொல்லியிருக்கேன். கும்பராசியை சேர்ந்தவங்க இள வயசில் கஷ்டப்பட்டால் கூட 30 வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வயசாகும்போது, நான் 40 வயசுக்கு மேலே சொல்கிறேன், நல்ல வாழ்க்கை வாழ்கிறத பல பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் 11வது வீடு. இவங்களுடைய எண்ணங்களை முழுமையாக வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க பாதி எண்ணங்கள் பாதி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விடுவாங்க. ஸோ அதனால் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு நம்ம வெளிப்படையாக இருக்கிறது நல்லதே. அதே மாதிரி ஒருத்தருடைய குணங்களை மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளும் நேரடியாக சண்டை போடாமல் இனிய உளவாக இன்னாத குரல் கணீர்ப்பக்காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினோம்னாலே பல காரியங்களில் நமக்கு நன்மை தரும். எல்லாத்தையுமே நம்ம சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வேறு, எல்லாத்தையும் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படணுன்றது வேறு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம், அதாவது கடகம், சிம்மம், மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிறத பார்க்க முடியும். டிலே ஆகிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கல்யாணம் ஆகி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாலேயே தீர்த்து அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை சுவாமி நடத்தி வைக்கிறார் அப்படி எடுத்துக்கணும். இந்த லைஃபுடைய ஃப்ளோவில் அப்படி நம்ம போகணும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த 3 ராசியில் பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நல்லா இருக்கிறதாகவும், சதய நட்சத்திரத்தில் நிறைய பேர் நல்லா இருக்கிறத பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்களாம் இருக்காங்க. சரி, இந்த கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி எந்த விதமான பலன் இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இல்லையா. சனி உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போயிருக்கு. உங்களுடைய அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறார். உங்கள் இப்போ ராசியை பார்க்குறார். அதனால் உங்கள் குடும்பத்திலையோ, உங்களுடைய படிப்புலையோ, உங்களுடைய மேல் படிப்புலையோ இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்துலேயும் சுப காரியங்கள், பல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆர்டர் ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பின மாதிரி மாற்றம் கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு இப்போ குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் தான். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு 6வது இடத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறதும் ஒன்று இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அப்புறம் பண்ணிக்குவோம், காரியங்களை தள்ளி போடுறது, கொஞ்சம் சோம்பேறித்தனம், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாய்ப்புகளை இழக்காமல் இருக்கணும், இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும். இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றதில்ல, ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி போடுறது. ஸோ தள்ளி போடுற அந்த குணத்தை மட்டும் விட்டுட்டு அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரத்தில் அப்பப்போ செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே வெற்றி உங்களை தேடி வந்துடும். இதெல்லாம் ஜென்ரலான நான் பலன்களாக சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, இந்த ராசியில் பிறந்தவங்க பல பேருக்கு நீங்கள் நடுத்தர வயதை கடந்துருந்தீங்கன்னா குரு தசை இல்லை சனி தசை நடக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் நடுத்தர வயசை கடந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், குரு தசை நடக்கும், இல்லாட்டினா சனி தசை நடக்கும், உங்களோட ஏஜை பொறுத்து. இல்லை நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்குது. அதாவது நடுத்தர ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கீங்க, 20லேருந்து 30 வயசுனால் குரு தசை நடக்கிறதுனா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே சதய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிறக்கும் போதே ராகு தசையாக இருக்கிறதுனால உங்களுக்கும் இப்போ நடுத்தர வயசை கடந்து 30 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா சனி தசை தான் நடக்கும், 30 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா குரு தசை நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இது நடக்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ குரு தசை நடந்ததுன்னா நல்லாயிருக்கும், சனி தசை நடந்ததுன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், குடும்பத்துலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா
நிச்சயமாக இல்லாட்டி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் வெளியிடங்களில் வாழ வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது டிஸ்டன்ஸ்லேயும் ஒர்க் வைப்பார். அது மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்படும். இது வந்து கொஞ்சம் இப்போ 6ஆம் மாதம் குரு பெயர்ச்சி ஆன உடனே குருபவனுடைய பார்வை வந்துடுறதுனால அது மாதிரி குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வந்து கும்பராசியில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால குடும்பத்தில் பிரச்சனைகள், இல்லை பிரிவினைகள், இல்லை விலகி இருக்கிறது, இல்லை கொஞ்சம் வந்து சண்டை போட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது, இல்லைன்னா குடும்பத்தை விட்டு நீங்கள் தூர இடங்களில் இருக்கிறது, இந்த மாதிரி பல உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். பட் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் 6ஆம் மாதத்துக்கு மேலே நீங்கள் குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்துடலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்துருவாங்க. கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நடக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே நடக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த வருஷம் முதல் 6 மாதம் கஷ்டமாகவும் பின் 6 மாதம் உங்களுக்கு நல்லாவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்குறோம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயினுடைய இது வந்து சீக்கிரமாக 1.5 மாதத்துக்கு ஒரு தரம் அவர் பேஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. இப்போ குருபவனுடைய பார்வை அது வந்து அங்கே தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறது. அதனால் வேலை தேடிக்கிட்டு இருந்தால் 6ஆம் மாதத்துக்கு மேலே வேலை கிடச்சிடும், உத்தியோகம் கிடச்சிடும். 6ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 12வது வீட்டுக்கு பார்க்குறாரு. வெளிநாடு வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு 6ஆம் மாதத்துக்கு மேலே கிடச்சிரும். சுப விரயமாகும். அதனால 6ஆம் மாதத்துக்கு மேலே திருமணம் வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சனிப்பெயர்ச்சினாலையும் குரு அவங்கள பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் சூப்பரான டைமாக இருக்குது. 6ஆம் மாதத்துலேருந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றியே கிடைக்கும். நீங்கள் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தால் கூட நீங்கள் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்கள் ஜென்மத்திலே ராகு இருக்கிறதுனால அடி மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா காரியங்களையும் ஒரு தேக்க நிலை ஏற்படுத்தும். மனசுலையும் ஒரு சின்ன கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வணங்கினீங்கன்னா புத்திர்பலம், சோதைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்வம்ச, ஹனுமத் ஸ்மரணாத் பவித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு இந்த மாதிரி புத்தியில் பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம் இதெல்லாம் கொடுத்தாருனாலே பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் எல்லா சுச்சுவேஷனையும் தாண்டி வெற்றி கொள்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.